வாங்க என்னோடய ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன டூர் பார்க்கலாம். என்னோடய ஆஃபீஸ் உள்ளாடி காமிக்கிறேன். இதெல்லாம் நானே ரெடி பண்ண ஒரு பிளான்ட், மணி பிளான்ட் வச்சுருக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நானே ரெடி பண்ணது தான். பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச் ஒன்றும் இல்லை, உள்ள ஒரு பைப் இருக்கும். சுற்றி ஊரில் இருந்து கொண்டு வந்த கயிறு, சேனல் கயிறு வச்சு கட்டியிருக்கிறேன். இந்த பேஸ் மட்டும் நம்ம ரெடி பண்ணணும். இந்த மாதிரி பைப்பு ஒன்று ஃபிட் பண்ணுற மாதிரி இது மட்டும் நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த ஆர்ச்சை ரெடி பண்ணிவிட்டு பூஞ்சட்டியை வச்சு அப்படி படத்தி விட்டுட்டாலே போதும். வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் தேவைக்கேற்ற மாதிரி. இது புதுசாக வாங்கின ஒரு கேட்கஸ். ஸோ இந்த ட்ரே எல்லாமே ஊர்லேருந்து கொண்டு வந்தது, அந்த ஸ்டோன் ஊர்லேருந்து கொண்டு வந்தது. இந்த ட்ரே பார்த்திங்கன்னா மடை மார்க்கெட்டில் கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி டெய்லி தண்ணி வந்து ஸ்ப்ரே மட்டும் பண்ணணும் இந்த இலைகளில். ஸோ அதில் அந்த வேர் பிடிச்சி அது படர்ந்து போகும். ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் ஆசைப்பட்டு கேட்டாங்க. பட் அது ஒருத்தன் யூரியா போட்டால் நல்லா வரும்னு சொன்னால் ஒரு 2 ஸ்பூன் யூரியா போட்டேன், அடுத்த நாளே கரிஞ்சு போயிடுச்சு. இதுதான் எங்களுடைய ஆஃபீஸோட ஆர்கனைசேஷன் சார்ட். ஸோ இப்படி பார்த்தா என்னுடைய டேபிளில் நிறைய கச்சாமுச்சானி நிறைய விஷயங்கள் இருக்கும். காலையில் வந்தவுடன் என்னோடய மைண்டை பொறுத்து என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சமாக ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூ வந்து ஆரல்வாய் மொழியில் போய் நானாக பறித்து எடுத்துக்கிட்டேன். எடுத்து நிழலில் காய போட்டு ஒரு பாக்ஸில் இதுக்கு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது. கெடவே இல்லை, நல்லாயிருக்கும். இந்த பூவை கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அல்ல 1 ஸ்பூன் போட்டு இதை வந்து டீ போட்டு குடிக்கிறது காலையில். ஸோ இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எங்களுடைய ஆஃபீஸில் வந்து ஒரு பேண்ட்ரி ஷாப். இங்கே தான் அந்த காஃபி, வாட்டர் இந்த மாதிரி செட்டப்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம கேட்டால் போட்டுத்தர, காஃபி போட்டுத்தர ஆள் இருப்பாங்க. ஆனால் எனக்கு நானே ரெடி பண்ணிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இது ஒரு ஹீட்டர். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா அதை ஆன் பண்ணி வச்சுருவேன் ஒரு 2000 டிகிரி டெம்பரேச்சர் மாதிரி. தென் பாட்டில் வந்து ஆவாரம்பூ போட்டுட்டு ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணிடுவேன். ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இதில் வச்சிட்டோம்னா சூப்பரான ஆவாரம்பூ டீ ரெடி. இதில் வந்து நம்ம சுகர் எதுவுமே சேர்க்க வேணாம். நல்லா ப்ளைனாக இருக்கும், கசப்பு எதுவுமே செய்யாது, நார்மலாக தான் இருக்கும். நல்லதுன்னு சொல்கிறாங்க, அதனால் குடிக்கிறது. ஸோ இந்த டீ எடுத்துகிட்டு திரும்ப என்னோடய ஆஃபீஸுக்கு ரிட்டர்ன் போகிறேன். என் ஆஃபீஸில் ஒரு 3 டேபிள் இருக்கும், ஒரு 2 சேர் இருக்கும். இப்போ கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறனால நான் வந்து சோட்டர் யூஸ் பண்ணுறேன். இது என்னோடய ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். இது நான் இப்போ ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டில் ஒரு சேஃப்டி ஹடல் நடக்குது. ஸோ அதில் போஸ்ட் கொடுக்குறேன். இது 2008 எடுத்தது. 2008 ஒரு டீம் மெம்பர்ஸோடு சேர்ந்து எடுத்தது. நெக்ஸ்ட்டு இது இப்போது ரன் ஆகக்கூடிய ப்ராஜெக்டுடைய ஆரம்ப கட்டம். பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்டு வர்ற அந்த பிக்சரில் இருக்கிறதுல அந்த ப்ராஜெக்ட் இது வந்து 2009 டைமில் எடுத்த ஒரு பிக்சர். 2 ஃபிலிப்பினோ கூட எடுத்தது. இது 2009 டைமில் எடுத்த ஒரு பிக்சர். இதுதான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்க ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் தான் இருக்குது. இது சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாம் அப்படி சீன் போடுறதுக்காக அங்கங்கே மாட்டி வச்சுக்கிறது. பயந்துடாதுங்க, அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை. இது வந்து பெரிய பெரிய பில்லர்கள். அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமலே பின்னாடி நான் மாட்டி அப்படி ஒரு கிளிக்கு. ஃபோட்டோ எடுத்த பிறகு தான் அவனுங்க பார்த்தானுங்க, ஓ இவனும் வந்துட்டானா அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் எரெக்ஷன். இதுதான் எங்களோட ஒர்க்கு. இந்த பச்சை கலரில் இருக்கிறது, இந்த பச்சை கலரில் இருக்கிற விஷயங்களை ஒரு கிரெயின் வச்சு தூக்கி வைக்கிறது தான் எங்களோட வேலை. எங்களோட வேலை காலையில் விடிய காலம் 4:30க்கு தொடங்குகிறோம். சாயங்காலம் 5, 6 மணி, 7, 8 மணி வரைக்கும் இழுக்கும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் நாங்கள் அசம்பிள் பண்ணி எரெக்ஷன் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. ஆனால் எந்த ஒரு அடி படாமல் நல்லபடியாக வேலையை முடிக்கணும். ஸோ இதுதான் எங்களுடைய ஒர்க்கு மெயினாக இருக்கும். இதுதான் என்னோடய ஸ்கோப்பு. இந்த டவர் பண்ணுறது, ஃப்ளேயர் டவர், அப்புறம் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் எரெக்ஷன் இதெல்லாம் பார்க்குறது. இந்த சர்டிஃபிகேட்ஸ் பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையும் இருக்காது. என்கிட்ட தான் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கிறேன். இது என்னோடய பர்சனல் திங்ஸ் தான்.
இது என்னென்னா ப்ரெட்டு எனக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த ப்ரெட்டை நான் டோஸ்ட் பண்ணி ஆம்லெட்டும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா விடிய காலம் என்னால் ஆம்லெட் போட முடியாது. ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஆம்லெட்டு கொண்டு வந்துடுவார். அந்த ஆம்லெட்டை எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் ஆயில் கண்டென்ட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த டோஸ்டரில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வச்சிட்டோம்னா இதில் உள்ள ஆயில் கண்டென்ட்டெல்லாம் நான் எடுத்து அப்படி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றது தான் என்னோடய மெயின் எய்ம். ஸோ ஆம்லெட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதில் ஜஸ்ட் ஹீட் மட்டும் தான் பண்ணுறேன். ஏன்னா இங்கே கிளைமேட் இப்போ வந்து ஒரு 14 டிகிரி டெம்பரேச்சர், ரொம்ப கோல்டாக இருக்குது. ஸோ இதை ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் வருது. அந்த ஆயிலெல்லாம் டிஷ்யூ வச்சு கிளியர் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ப்ரெட்டு கூட மிக்ஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணி அது கூட கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன். இது பேர் தான் குப்பூஸ். இந்த குப்பூஸ் வந்து இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இதோட நேஷ்னல் ஃபுட்டு தான் இந்த குப்பூஸ். இந்த குப்பூஸ் வந்து எனக்கு பிடிக்காததுனால இதை வந்து தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடுறேன். ஸோ எனக்கு ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸ்மோக்கிங் டிடெக்டர் இருக்குது. ஸோ ஸ்மோக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அலாரம் அடிக்கும். இதில் எல்லாம் தப்பிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ரொம்ப சைலண்டாக பண்ணணும். இப்போ நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டுட்டு அப்புறமா பெப்பர் இருக்குது. லஞ்ச் பாக்ஸு கூட கொடுக்கக்கூடிய இந்த பெப்பர் கிழிச்சி பேப்பர் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சாப்பிட போகிறேன். இதுதான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட். இப்போ இந்த ப்ரெட்டை சாப்பிடும்போது எனக்கு கண்டிப்பாக விற்க வரும், தண்ணி தாகம் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆவாரம்பூ டீயை வந்து மேட்ச் பண்ணிக்கிறேன். வாங்க சாப்பிட்லாமா? இப்பொழுது ஆரஞ்சு பழம், எனக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் டெய்லி 2 ஃப்ரூட்ஸ் வச்சு கொடுப்பாங்க லஞ்சில். ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சும்மா தான் இருக்கும். அதனால் இப்போ உங்களுக்கு ஆரஞ்சு பழம் கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆரஞ்சு பழத்தை இப்படி கட் பண்ணி, இது வந்து நம்ம ஒரு ஆரஞ்சு மாதிரி இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆரஞ்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸ் வந்துடுச்சு, மத்தியானம் ஆகிடுச்சு. லஞ்சில் என்னென்ன வச்சுருக்குறாங்கன்னு பார்க்கலாம். அஸ் யூஷுவல் 2 ஃப்ரூட்ஸ் வைப்பாங்க, ஒரு ஆப்பிள் ஆரஞ்ச், இது வந்து ஒரு பட்டாணி வித்து குக்டு நல்லா வேக வச்ச கேரட்டு போட்டு வச்சுருப்பாங்க, தயிர், அப்புறம் வந்து இது ப்ரெட்டு 2 பீஸ் இருக்கும் உள்ள. அடுத்ததாக இந்த மாதிரி குக் பண்ண வெஜிடபிள், இது ஒரு பாக்ஸுக்குள்ள கேரட், லெமன், ஆலிவ், ஒரு சின்ன தக்காளி, 2-3 லெக்டியூஸ் இவ்வளோ வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு அரபிக் ரைஸ். சாதாரண ரைஸில் வந்து ஒரு சேமியா போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி அவங்க குக் பண்ணுறது. இது வந்து குப்பூஸ். ஸோ இவ்வளோ திங்ஸ் இருக்குது. இதில் வந்து ஆயில், சால்ட் இருக்குது, பெப்பர் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு டொமேட்டோ சாஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்பூன், ஃபோர்க்கு, பிளாஸ்டிக்கில் ஒரு சின்ன பேக் இருக்கும். எல்லாம் பேக்கிங் தான். இவ்வளோ விஷயம் இருக்குதா? இந்த அட்டைப்பெட்டி பார்த்திங்களா, ஒரு காட்டன், நம்ம ஊரில் எவ்வளோ ரேட் இருக்கும். இது இன்னொரு நாள் கிடச்சிருக்கிற லஞ்ச் பாக்ஸு, செகண்ட் லஞ்ச் பாக்ஸ் பார்க்குறேன், வேறொரு நாளோடது.
இந்த லஞ்ச் பாக்ஸில் வந்து அதே மாதிரி தான் சலாட் இருக்கும், அதே மாதிரி தான் குக்டு வெஜிடபிள்ஸ் இருக்குது. அதில் வந்து ப்ரொக்கோலி போட்டிருக்காங்க, இன்றைக்கி தயிர் இருக்குது. இது நான் வீட்டிலேருந்து கொண்டு வந்த இறால் தொக்கு. இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வித்தியாசத்தை பார்த்திங்களா? நம்ம செஞ்சு கொண்டு வர்றது தான் எப்போவுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவங்க கொடுக்குறதெல்லாம் பார்க்குறதுக்கு படம் கட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் ருசியே இருக்காத மாதிரி தான் இருக்கும். முதல் 2 நாளைக்கு நல்லாயிருக்கும், அப்புறம் நாக்கு மறத்துரும். இது நான் வச்சு கொண்டு வந்த ப்ரான் மசாலா. இப்போ நான் ஒரு குப்பூஸை எடுத்துகிட்டு இந்த ப்ரானை கூட டிப் பண்ணி அதை பிச்சு சாப்பிட்டு என்னோடய லஞ்சை வந்து இன்னொரு நாள் முடிச்சுக்கிறேன். இது இன்னொரு நாளோட லஞ்சு. இந்த லஞ்ச் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பார்த்திங்கன்னா அதே தான் இருக்கும். தயிர், குப்பூஸு, 2 புரோட்டு. பார்த்திங்களா, 3ஆவது நாளே டல்லாகிடுது. இப்படி தான் இருக்கும். தயிர் புளிச்சவே புளிக்காது. அது புளிக்கிறதுக்கு வெளியே வச்சோம்னா கேட்டு போயிடும். அது தயிரே இல்லைப்போ. இதை பார்த்திங்களா, எல்லாமே ஹைப்ரிட்டான வெஜிடபிள்ஸ். இது பட்டாணியும் அவிச்சு போட்ட கேரட்டும். இது 2 ப்ரெட்டு சின்ன பீஸ் வச்சுருக்காங்க. பீஸா மாதிரி இருக்கும், ஆனால் சாதாரண ப்ரெட்டு தான். இது ஹமூஸ்ம்பாங்க. இந்த ஹமூஸ் இது வந்து ஒரு சின்ன சட்னி மாதிரி, கடலை சட்னிம்பாங்க. தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நமக்கெல்லாம் செட் ஆகாது. இருந்தாலும் இதுதான் மதிய உணவு. அப்புறம் ஸ்பூன் ஒரு பாக்கெட்டெல்லாம் போட்டிருக்காங்க. டொமேட்டோ சாஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் உப்பு, பெப்பர் சின்ன பாக்கெட்டு தேவைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான் என்னுடைய லஞ்சு மெனுவாக வரக்கூடியது. இவ்வளோ சாப்பாடு தர்றாங்கன்னா வேலை சும்மாவாக இருக்கும், பாய்ச்சி பெண்டு கலத்துற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ வேலை முடித்து வரும்போது வீட்டுக்கு நைட்டு 7 மணி, 7:30 ஆகிடுச்சு. ஸோ காலையில் நாங்கள் வேலைக்கு போகிறது 4 மணி, 4:30க்கு வேலை ஸ்டார்ட் ஆகணும். இதுதான் எங்களுடைய ரொட்டீன் ஒர்க். ஸோ அதுக்கு மேலான டீட்டெயில்கள்லாம் எடுக்க முடியாது. பாய் பார்க்கலாம். சூரியன் உதிக்கிறத நாங்கள் வேலை செய்கிற இடத்துல தான் பார்க்குறோம். வீட்டிலேருந்து கிளம்பும் போதும் சரி, வீட்டுக்கு வரும்போதும் சரி, நாங்கள் சூரியனை பார்க்குறதே இல்லை. எங்கள் பிள்ளைங்களும் அப்படி தான், எங்களை பார்க்குறதே கிடையாது.